அப்பா கிளம்பலாம்ப்பா. போலாமா? கிளம்பலாமா? என்னங்க, கூட இருந்து செல்வியை பாத்துக்குங்க. அவ சாப்பிடாம இருப்பா, மாசமா இருக்கால, பத்திரமா பாத்துக்குங்க. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாத்து செல்வி, பத்திரம். சரிம்மா, போயிட்டு வரோம். வாமா போலாம். வரோமா? போயிட்டு வரோம் அத்தை. வணக்கம்மா. உட்காருங்க. மேடம், இவர் என் அப்பா, இவர் என் மாமா. ஹலோ சார். குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர இல்ல சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. சொல்லுங்க செல்வி, உங்களுக்கு எந்த வகையில நான் உதவணும்? மேடம், இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட கேஸ்ல மேல்முறையீடு பண்றதுக்கான கடைசி நாள். ஆனா எந்த வக்கீலும் அப்பீல் பண்றதுக்கு முன் வரல. அப்பதான் கோவில்ல அந்த அம்மன் அனுப்பி வச்ச மாதிரி எங்க கேஸ நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே என் புருஷன் குற்றவாளி கிடையாது. அவரை திட்டம் போட்டு மாட்டி விட்டுருக்காங்க. உண்மைதான். நம்ம மட்டும் கோயில்ல சந்திக்கலனா நான் இந்த கேஸை எடுத்திருக்க மாட்டேன். அது என்னவோ உங்களுக்கு உதவணும்னு கோவில்ல வச்சு என் மனசுக்கு தோணுச்சு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. இதான் மேடம் இந்த கேஸ்ல இது வரைக்கும் நடந்தது. என் புருஷன் நிரபராதி. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ மேல்முறையீடு பண்ணி நீங்க தான் அவரை காப்பாத்தி ஆகணும் மேடம். மேடம், யாருமே அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு பயந்து இந்த கேஸ்ல ஆஜராக முன் வரல. உங்களை தான் நம்பி இருக்கோம். உங்களை விட்டா என் தம்பியை காப்பாற்ற வேற யாருமே இல்லை. அவன் பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். ப்ளீஸ் மேடம். அம்மா, தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்கம்மா. சார், சத்தியமா நான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்க செய்ய போற இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். ஆமாம்மா, என் பொண்ணு வயசுதான் உங்களுக்கு. ஆனா அந்த ஆண்டவன் என் பொண்ணோட தாலியை காப்பாத்த உங்களை அனுப்பியிருக்கான். எப்பாடுபட்டாவது என் மாப்பிளை காப்பாத்திருங்க. செல்வி, உங்க கேஸ்க்கு நிச்சயமா நீதி கிடைக்கும். எந்த நீதிமன்றமும் நிரபராதியை தண்டிக்காது. தப்பு செஞ்சவனதான் சட்டம் தண்டிக்கும். புரிஞ்சுதா? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸ்ல மேல்முறையீடு பண்ணி நான் விடுதலை வாங்கி தரேன். அந்த சாமிதான் உங்க மூலமா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்க நம்பிக்கை நிச்சயமா நிறைவேறும். சரி, நான் மேல்முறையீடு பண்ண ரெடி பண்றேன். நீங்க அதுல ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போடுங்க. என்னங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க.